ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது காவேரியும் அவங்க பொண்ணும் மீட் பண்ணிட்டாங்க இல்லையா? அத பத்தி காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என் கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு சரி நீ போ உள்ள போய் கிளம்பு, கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கிட்ட பேசுறாங்க. கங்கா கிட்ட பேசுறாங்க. ஏமா அவளுக்கே ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா அவ வந்து யாரோ ஒரு குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கங்கா வந்துட்டு இனிமே அதை பத்தி எல்லாம் பேசாதம்மா. அவ அவ தான் அதெல்லாம் மறந்துட்டால. நீ நம்ம வேற ஏதாவது பேசி அவள டைவர்ட் பண்ண தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு அவங்க அம்மாவும் அதுக்காக இப்படியே நம்ம இது பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் அங்க குடி இல்ல, வீடு மாத்திட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. அந்த முதல் குடியிருந்த வீட்ல இல்லன்னு சொல்றாங்கல்ல. அதனால நம்ம நீ அத பத்தி பேசாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பேசல அப்படின்றாங்க அவங்க அம்மாவும். கொஞ்ச நேரம் கழிச்சு காவேரி வந்து எனக்கு ஒரு கனவெல்லாம் வருதுமா அப்படிங்கிறாங்க. எனக்கும் அப்படிதாண்டி அப்படிங்கிறாங்க. இல்லம்மா எனக்கு ஒரே கனவு திரும்ப திரும்ப வருது அப்படிங்கிறாங்க. என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு வீட்ல வந்துட்டு இருக்கேன் நான், பெரிய வீட்ல நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஹேண்ட்ஸமா ஒருத்தர் இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. சோ அவங்க ஃபேமிலிய தான் அவங்க நெனச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு தான் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் மறந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. பேசாம அந்த மாரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரியும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அப்போ விஜய் வந்து அவங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு வந்து அங்க பாருங்க எங்க மிஸ் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஜய் பாக்குறாரு, அதுக்குள்ள காவேரி போயிடுறாங்க. அவங்க கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க. நான் சொல்லிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணும் சொல்றாங்க. அப்புறமா மிஸ் கிட்ட பேசிட்டே நடந்து போறாங்க. உங்களுக்கு வழி தெரியலன்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ உனக்கு வழி தெரியுமா அப்படிங்கிறாங்க. நேத்தே நான் எல்லாமே கவனிச்சுட்டேன். வாங்க போலாம், 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரியோட பொண்ணு வந்து காவேரிய கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு காவேரியோட அம்மா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் அவங்கள கிராஸ் பண்ணுது. திரும்ப அந்த கார் வந்துட்டு ரிவர்ஸ்ல வந்து பாக்குது. அதுல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயோட சித்தப்பா இருக்காங்க. அவங்க வந்துட்டு காவேரியோட அம்மாவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போயிட்டு விஜய் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஜயோட தாத்தா கிட்ட பேசுறாங்க. என்ன மாமா நீங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னாச்சு மாப்ள அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கிறாரு. அந்த காவேரி ஃபேமிலி திரும்ப இங்க வந்துட்டாங்க போல. அவங்க அம்மாவ இன்னைக்கு நான் பார்த்தேன். ஒரு கடையில காய் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா அவங்க இங்க வந்துட்டாங்க. இப்ப விஜய் கண்ணுல அந்த காவேரி பட்டா அவ்வளவுதான். நம்ம தேவையில்லாம நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்றாரு. நானே அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அதுக்காக அவன் மறுபடியும் போயிட்டு அந்த பசுபதி மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான். அதுல விஜய் மாட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவங்க சித்தப்பா. அவன் பிரச்சனையில மாட்டிக்குவான்னு பாக்குறீங்களே. இப்ப 5 வருஷமா அவன் பொண்டாட்டி இல்லாம புள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கானே. ஆனாலும் அந்த காவேரிய மறக்கறானா? அதையும் யோசிக்கணும்ல. நம்மலாம் சேர்ந்து தான் தேவையில்லாம பிரிச்சுட்டோமோ என்னவோன்னு எனக்கு தோணுது. அவ மறந்திருந்தாலும் கூடவே இருந்திருந்தானா, அவள நல்லபடியா வச்சு கவனிச்சு அவளுக்கு ஞாபகம் வர வச்சிருப்பான். இல்ல நல்லபடியா அவ கூட வாழ்ந்திருப்பான்ல விஜயும். எனக்கு இப்ப அது ரொம்ப வருத்தமா இருக்கு மாப்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இப்ப நம்ம இப்ப சொன்னோம்னாலும் நம்மளும் மாட்டிக்குவோம். அப்ப இவ்வளவு நாளா ஏன் சொல்லாம இருந்தீங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அங்க இருந்து விஜய் வராரு. என்ன 2 பேரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒண்ணும் இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சமாளிச்சிடுறாங்க. சோ காவேரி இங்க இருக்காங்க. அதெல்லாம் இவங்க மறைச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அப்படிங்கிறது எல்லாமே இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.